ஜனநாயகன் படத்திற்கு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற தீர்ப்பை எதிர்த்து தணிக்கை வாரியம் மேல்முறையீடு செய்வதாக தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்னர் தீர்ப்பு வாசிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த படத்திற்கு உடனடியாக சான்றிதழ் வழங்க வேண்டும் எனவும் மறு ஆய்வுக்கு அனுப்ப வேண்டும் என்ற முடிவு தவறானது எனவும் தனி நீதிபதி கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து தணிக்கை வாரியம் மேல்முறையீடு செய்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்பாக தணிக்கை வாரியம் சார்பில் முறையிடப்பட்டிருக்கிறது. உடனடியாக சான்றிதழ் வழங்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்போது இந்த உத்தரவை எதிர்த்து தணிக்கை வாரியம் தரப்பில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மதியழகன் இணைந்திருக்கிறார். மதி, ஒருவேளை முறையிடப்பட்டால் என்ன மாதிரியான நகர்வு இருக்கும் அப்படிங்கிறது தெரியாதுன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப மேல்முறையீடு செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. அடுத்த கட்ட நகர்வு என்ன? உடனடியாக இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமா அல்லது திங்கட்கிழமை இந்த வழக்கு விசாரணைக்கு வருமா? ஏதேனும் விவரம் கிடைக்கப்பட்டிருக்கா? இந்த தீர்ப்பு வந்த உடனேயே உத்தரவு நகல் எப்பொழுது கிடைக்கும் என்று தணிக்கை வாரிய வழக்கறிஞர் கேள்வி கேட்டார். அதனை அடுத்து 11:30 மணிக்கு கிடைத்துவிடும் என்று நீதிபதி குறிப்பிட்டார். இதனை அடுத்துதான் உடனடியாக இங்கிருந்து தலைமை நீதிபதி அமர்வுக்கு சென்ற மத்திய அரசு கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏ.ஆர். சுந்தரேசன் இது போன்ற ஒரு தீர்ப்பு தங்களுக்கு எதிராக கிடைக்கப்பெற்றிருக்கிறது, அதனை எதிர்த்து தாங்கள் மேல்முறையீடு செய்ய இருக்கிறோம், அதனை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அதற்கு நீதிபதி, நீங்கள் மனுவாக தாக்கல் செய்யுங்கள், தாக்கல் செய்துவிட்ட பின்னர் கூறுங்கள், அதனை பிற்பகலில் விசாரணைக்கு எடுப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதாவது ஒரு வழக்கு ஒரு அவசர வழக்காக முறையீடு செய்யப்படுகிறது என்றால் நீதிபதிகள் அதில் என்ன அவசரம், எதற்காக அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை எழுப்புவார்கள். அந்த அவசரத்திற்கான காரணத்தை வழக்கறிஞர்கள் தெரிவிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து மனுவாக தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் அதனை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நீதிபதிகள் தெரிவிப்பார்கள். எனவே இவர்கள் உடனடியாக மனுவாக தாக்கல் செய்யும் பட்சத்தில் பதிவுத்துறையில் அந்த எண்ணிடும் நடைமுறைகள் முடிந்த பின்னர் அல்லது எஸ்ஆர் நம்பர் என்று சொல்வார்கள் அல்லது டைரி நம்பர் என்று சொல்வார்கள், அதாவது சீரியல் நம்பர் என்று சொல்வார்கள். ஒருவேளை அது கிடைத்துவிட்டால் கூட மீண்டும் முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை பிற்பகலுக்குள் எண்ணிடும் நடைமுறைகள் கூட முடிந்துவிடும் பட்சத்தில் அதனை விசாரணைக்கு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் மாலை 4:45 மணி வரை நீதிமன்ற அலுவல் நேரம் இருக்கிறது. அவ்வாறு பிற்பகல் அல்லது மாலை கூட விசாரணைக்கு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது போன்று மேல்முறையீடு செய்யும் பொழுது அந்த தீர்ப்பினுடைய நகலை இணைப்பது கட்டாயம். அது உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, அந்த எந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படுகிறதோ அந்த உத்தரவை அந்த மேல்முறையீட்டு மனுவில் இணைப்பதே கட்டாயம். ஒருவேளை அந்த தீர்ப்பு நகல் கிடைக்கவில்லை என்றால் டிஸ்பென்சிட் என்று சொல்வார்கள், அதாவது அந்த தீர்ப்பினுடைய நகல் இன்னும் தங்களுக்கு கிடைக்கவில்லை, அது இல்லாமல் வழக்கை விசாரிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட உத்தரவு நகல் மட்டும்தான் தங்களுக்கு கிடைத்தது. சென்னை உயர்நீதிமன்ற பதிவுத்துறையால் சான்றளிக்கப்பட்ட நகல், அதாவது சர்டிஃபைடு காப்பி என்று சொல்வார்கள், அந்த சான்றளிக்கப்பட்ட நகல் இல்லை. எனவே இந்த இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட இந்த தீர்ப்பின் நகலை வைத்து இந்த மேல்முறையீட்டை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைப்பார்கள். அதனையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் இன்று பிற்பகல் அல்லது இன்றைய தினத்திற்குள்ளாக வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒருவேளை இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை, அந்த எண்ணிடும் நடைமுறைகள் உள்ளிட்ட நடைமுறைகள் முடியவில்லை என்றால் ஒருவேளை அதற்குள்ளாக நீதிமன்றத்தினுடைய அலுவல் முடிந்துவிடும் பட்சத்தில் நாளை அவசர வழக்காக விசாரிப்பதற்கு கூட நீதிபதியிடம் முறையிடலாம். தற்பொழுது தலைமை நீதிபதியிடம் தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. எனவே தலைமை நீதிபதியிடம் இந்த முறையீட்டை முன்வைத்திருக்கிறார்கள். தலைமை நீதிபதி அமர்வும் பரிசீலிப்பதாக தெரிவித்திருக்கிறது. ஒருவேளை இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்றால் நாளை தினம் அவசர வழக்காக விசாரிப்பதற்கு கூட அவர்கள் முறையிடலாம். ஒருவேளை நாளைய தினம் தலைமை நீதிபதி அமர்வால் விசாரிப்பதற்கு வாய்ப்புகள் முடியாத பட்சத்தில் வேறொரு அமர்வில் கூட விசாரிக்குமாறு தலைமை நீதிபதி உத்தரவிடலாம். இதெல்லாம் தற்பொழுது தலைமை நீதிபதியினுடைய தனிப்பட்ட அதிகாரத்திற்கு உட்பட்டதாக தற்பொழுது மாறி இருக்கிறது. இந்த தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து இரு நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த மேல்முறையீடை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்ற முறையீடும் செய்யப்பட்டு இருக்கிறது. அதனை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி மனுவாக தாக்கல் செய்யுங்கள், பின்னர் அது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். உடனடியாக தணிக்கை வாரியம் சார்பில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்படும். இதனை அடுத்து அது எண்ணிடும் நடைமுறைகள் முடிந்த பின்னர் பிற்பகலில் கூட இது போன்ற நடைமுறைகள் எல்லாம் முடிந்துவிட்டன, விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர்கள் சார்பில் முன்வைக்கப்படும். அதனை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் இன்று பிற்பகலே விசாரணைக்கு வரும் வாய்ப்புகள் இருக்கின்றன. பிற்பகலுக்குள் நடைமுறைகள் முடியவில்லை என்றால் இன்றைய மாலை வரை அவகாசம் இருக்கிறது. ஒருவேளை அப்போது முடியவில்லை என்றால் நாளைக்கு கூட அவசர வழக்காக விசாரிப்பதற்கு முறையிடலாம். அதனை ஏற்றுக்கொள்வது என்பது நீதிபதிகளினுடைய தனிப்பட்ட அதிகாரத்திற்கு உட்பட்டது.
எனவே தற்பொழுது அதாவது உடனடியாக சான்றிதழ் வழங்குவது என்பது தற்பொழுது இயலாத ஒரு காரியமாக மாறி இருக்கிறது. ஏனென்றால் உடனடியாக மேல்முறையீடு செய்யப்பட்டு அந்த முறையீடு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. மனுவாக தாக்கல் செய்யவும் அனுமதி அளிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே தனி நீதிபதி உத்தரவுப்படி உடனடியாக ஜனநாயகன் படத்திற்கு சான்றிதழ் வழங்குவது என்பது தற்பொழுது ஒரு இயலாத காரியமாக மாறியிருக்கு.